முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற செய்தி நேற்றைய தினம் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்க இது தொடர்பான தகவல் குறித்து நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வெளியாகிறது. பட்ஜெட்டின் இரண்டாம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் சபையில் நிறைவேற்றம். ஆதரவாக 155, எதிராக 46 வாக்குகள். செல்லும் அடைக்கலநாதன் ஆதரவாக வாக்களிப்பு. அர்ச்சுனா எம்பி உட்பட 23 பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதாக தினகரன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசாநாயக்கவின் கடந்த 17ஆம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் இவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்லும் அடைக்கலநாதன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். சுயாதீன உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் திகாம்பரம் தயாசிரி ஜெயசேகர இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட 23 பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று பாராளுமன்றத்தில் 7வது தினமாக இடம்பெற்றிருந்தது. காலை 10 மணி முதல் இடம்பெற்ற விவாதத்தின் போது ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பான விமர்சன ரீதியாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மாலை 6:10 அளவில் விவாதம் முடிவுக்கு வந்த நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பை சபை அனுமதிக்கிறதா என கேட்டபோது எதிர்க்கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க வாக்கெடுப்பை கோரியிருந்தார். அதன் பிரகாரம் வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு சபாநாயகர் கோரியதை அடுத்து கோரமணி ஒலிக்கப்பட்டு வாக்கெடுப்பு இலத்திரனியல் முறையில் இடம்பெற்றிருந்தது. அதன் பிரகாரம் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 109 வாக்குகள் அளிக்கப்பட்டதோடு எதிராக 46 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்லும் அடைக்கலநாதன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இந்த வாக்கெடுப்பில் சுயாதீன உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, திகாம்பரம் தயாசிரி ஜெயசேகர இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட 23 பேர் கலந்து கொள்ளவில்லை. அதன் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். வரவு செலவு திட்டத்துக்கு ஆளும் கட்சியில் இருக்கும் 159 பேரில் 154 பேர் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அமைச்சர் விஜித்த ஹேரத் வெளிநாடு சென்றுள்ளதால் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. வரவு செலவு திட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி, ஜீவன் தொண்டமான் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, ரவி கருணாநாயக்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி, நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பன எதிராக வாக்களித்திருந்தன. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை வியாழக்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்க முக்கிய தகவலாக அமைந்திருக்கிறது.